நோக்கி பார்த்தோம். பரிசுத்தம் இருக்கும் கிருபை இந்த நல்ல ஆண்டவரே நன்றோடு மொத்தரிக்கிற 4 விதமான வாசல்களே இந்த வந்திருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் காண்பிக்கும்படியா இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கும்படியா எங்களை கொண்டு வந்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே அடைக்கப்பட்ட வாசல் கிருபை பொக்கிஷங்கள் எல்லாம் திறக்கும்படியா உதவி செய்யுங்கப்பா. சுத்தரிக்கிற பிள்ளைகள் படிக்கிற படிப்பு எக்ஸாமு டெஸ்ட்டு ரேங்க்கு ரிசல்ட்டுக்கு பிள்ளையுடைய கல்விமான நாவை கட்டிடுவராக தாய் தப்பனை பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுவராக இதை சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் நீங்கள் வந்திருப்பீர்களா? வேதம் சொல்லுது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ்ரா தான் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் அங்கே அந்த அகவா நதியாண்டிலே நான் உபவாசத்தை கூறினேன் என்று எஸ்ரா முதலாவது தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். அடுத்தது தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்துக்காக அவர் திறப்பில் நின்று ஜெபித்தார். பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்தார். பிள்ளைகள் போகல வருகளும் உபாகம் 28:6 வாசிக்கிறோம். நீ போகல ஆசீர்வாதப்பட்டிருப்பாய் வருகளும் ஆசீர்வாதப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பிள்ளைகள் போகல வருகளும் நம்முடைய குடும்ப பேரண்ட்ஸுக்கு வந்து குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது குடும்பத்தில் சகல பொருளுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணினார். நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்குறோம். நான் ஒரு வீட்டுக்கு காஞ்சிபுரம் பகுதியில் போயிருந்தேன். என்னை ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வச்சுட்டு ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு அம்மா சேர் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சேரில் பார்க்கும்போது வெறும் பெயிண்ட்டு சுண்ணாம்பு அடிச்சுட்டு அவ்வளோ அழுக்காக இருந்தது. காரணம் அவங்க வீட்டில் பொருளுங்க இல்லை. எங்கே பக்கத்து வீட்டில் அந்த அம்மா ஒரு முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறம்மா ரட்சிக்கப்பட்டு எனக்காக போயிட்டு ஒரு சேர் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் பொருளுங்க எதுவுமே கிடையாது. இங்கே எஸ்ரா வந்து சகல பொருளுக்காக ஜெபம் பண்ணார். அடுத்தது செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் அப்போ அந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது பலவிதமான வழி இருக்கிறது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார். அங்கே அந்த அகவா நதி ஆண்டிலே நான் உபவாசத்தை எஸ்ரா வந்து அந்த அகவா நதி என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நதி, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓடை, ஆசீர்வதிக்கப்பட்ட கால்வாய்கள். அங்கே பாம்பு நண்டு நத்தை தவுகளை மீன் எதுவுமே கிடையாது. ஒரு முத்துக்கள் போல ஜீவ தண்ணீர் போல ஓடுகிற அந்த அகவா நதி என்றிலே அந்த பில்லு மேலே முழங்கால் படிட்டு அவர் உபவாசத்தை கூறினார். அந்த பில்லு மேலே எதை குறிக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஊழியக்காரருடைய ஒரு தாழ்மையை குறிக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரியே, நீ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாய்? வேதம் சொல்லுது, யாக்கோபு சொல்லுகிறார், பெருமையுள்ளனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம்ம தாழ்மை இருக்கும்போது ஆண்டவர் நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவரை பலத்த கருத்துக்குள் அடங்குகிறீர் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனார் நம்ம வாழை உழைத்தும் போது ஆண்டவர் மெதுவாக நம்மளை உயர்த்துவார். அப்போது கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், தனி ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை விதமான சபைகள் இருக்கிறது. நாம் பூர்வமான பாதை எவை என்று கேட்டு அதிலே பிரவேசிங்கள். அதில் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது அதில் பாத்திரவான்கள் யார் என்று கேட்டு நீங்கள் போகும் வரையில் அந்த வீட்டில் அவனோடு தங்கியிருங்கள் என்று 2 விதமான காரியங்களை சொல்லுகிறார். நாம் எந்த சபைக்கு போகிறோம், எந்த பாத்திரங்களோடு கூட தங்கியிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் படிப்பு எக்ஸாமு டெஸ்ட்டு சபை ஊழியங்கள் கிராம ஊழியங்கள் ட்ராக்ஸ் ஊழியங்கள் அப்படி எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிங்கப்பாமல் சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு சபையில் திறத்தல ஆத்துமாக்களை கடற்கரை மணல் போல வானத்தில் நட்சத்திரம் போல நிரம்பத்தக்காத ஆத்துமாக்களை கொண்டு வருவரை சோத்தரிக்கிறோம். என்னை கேளும் அப்போது ஜாதிகளை சொந்தமாக தருவேன் சொன்ன கர்த்தர் நீ வாக்கு மாறுதன்றே சோத்தரிக்கிறோம். நாட்கள் பொல்லாதலா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சமய வாய்த்தலாம் வாய்க்க விட்டலாம் திருவசனத்தை ஜாக்கிரதா பிரசங்கத்தை சொன்ன கர்த்தர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலாக்க குமார விடுதலாக்கினார், மெய்யா விடுதலாவை சொன்ன கர்த்தர். அந்த சபை ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படைய முடியாது உதவி செய்யுங்க. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம தவறாமல் கலந்து கொண்டு அந்த நீங்கள் போகிற சபைக்கு ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் தோள் கொடுங்கள், அவருக்காக காத்திருங்கள், அவருக்காக உழையுங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் நீங்கள் கீழ்ப்படுங்கள். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.